எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஹவு டு அப்ளை த 10% ரூல் இன் அவர் இன்கம் அப்படின்றது ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டென் பர்சன்டேஜ் ரூல் இன் அவர் இன்கம் அப்படின்னா என்ன சொல்லலாம்னா, இப்போ நம்ம மாதம் நமக்கு ஒரு சம்பளமோ இல்லை பிஸ்னஸ் நம்ம ஒரு லாபம் பார்க்குறோன்னா அதில் வந்து ஒரு 10% எடுத்து நம்மளோட ஃப்யூச்சர் தேவைக்காக நம்ம ஒதுக்க போகிறோம். ஸோ இப்போ எப்படி சொல்லலாம்னா, இப்போ நீங்கள் ஒரு மாதம் ஒரு 30,000 சம்பாதிக்கிறீங்கன்னா அதை வந்து அதுலேருந்து ஒரு 3,000 எடுத்து நீங்கள் உங்களுடைய 10% உங்கள் ஃப்யூச்சர் தேவைக்காக ஒதுக்க போகிறீங்க. இது மாதம் நீங்கள் ஒதுக்குவீங்க. ஸோ இப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் மாதம் ஒதுக்குறீங்க 3,000 ஒதுக்குறீங்கன்னா நீங்கள் என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36,000 சேவ் பண்ணியிருப்பீங்க. எந்த ஒரு ஆடம்பர செலவு இல்லாமல் அந்த 3,000 உங்களுக்கு ஓரமாக நீங்கள் ஒதுக்கி வச்சுருப்பீங்க. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 1 இயர் 2 இயர் 3 இயர்ஸ் ஆகும்போது டபுள் ஆகும். இப்போ எப்படின்னா, இப்போ நான் வந்து 10%ன்றது இப்போ நீங்கள் 30,000 சம்பளத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நாளைக்கே நீங்கள் வேறு ஒரு கம்பெனி போகிறீங்க, அங்கே உங்களுக்கு சம்பளம் வந்து 70 ரூபா 80 ரூபா வருதுன்னா நீங்கள் இந்த பர்சன்டேஜ் இன்கத்தை அதிகம் பண்ணிக்கோங்க. 3,000 போடுறீங்கன்னா ஒரு 10,000 இல்லை 13 ரூபா 15 ரூபா உங்களால் எவ்வளோ ஒதுக்க முடியுமோ அவ்வளோ ஒதுக்கி வச்சுருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பிற்காலத்துலேருந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட்ன்றது நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட் சொல்லலாம். இது வந்து மற்ற மெத்தட் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி ஒரு 50 30 20 ரூல்னு ஒன்று சொன்னோம். அடுத்து வந்து கேஷ் என்வலப் சிஸ்டம்னா என்னன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது ரெண்டுத்தையும் யாராலும் ஃபாலோ பண்ண முடியலன்னா இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, 10% ஆஃப் யுவர் இன்கம் உங்கள் இன்கத்தை ஒதுக்கி உங்களோட ஃபியூச்சருக்கு வைங்கன்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் இந்த ரூலே தான். உங்களோட 10% ஆஃப் தி இன்கம் உங்களோட ஃப்யூச்சர் தேவைக்காக ஒதுக்கி வைங்க. அவ்வளோதான். இந்த மெத்தட் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறோம். இதை நீங்கள் வந்து இப்போது சேவ் பண்ணி வைக்கலாம், ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டு வைக்கலாம், இல்லை நீங்கள் வீட்டுக்குள்ளேயே ஏதாவது ஒரு சிம்பிளாக ஒரு டப்பா வாங்கி அதுக்குள்ளே மாதம் பைசா போட்டு எப்படி வேணால் நீங்கள் வைக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி, இல்லை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், அதை கூட நீங்கள் போடலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் 10% ஆஃப் த இன்கத்தை வந்து நீங்கள் வந்து எப்போவுமே ஒதுக்கி வைக்கணும். ஸோ இதுதான் அந்த சிம்பிளாக சொன்னால் இதுதான் அந்த 10% ரூல். அப்படின்னா என்னன்றது சிம்பிள் ஷார்ட் இதுதான். இந்த மெத்தடோட மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் என்ன பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கனவு இருக்கும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்றது. ஆனால் அப்படின்னா நம்மக்கிட்ட ஐடியா இருக்கும், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுன்றது பிளான் இருக்கும், ஆனால் ஃபைனான்ஸ் இருக்காது. ஸோ அந்த ஃபைனான்ஸுக்காக நம்ம பேங்க்குக்கெல்லாம் போய் கடன் கேட்டு வாங்குறதுன்றது அது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு கடன் வாங்க பிடிக்காது. ஸோ அப்படிப்பட்ட பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்களே மாதம் நீங்கள் அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து உங்கள் பிஸ்னஸ் வரும்போது அந்த மணி உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக ஆகும். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நிறைய பேர் இப்போ வேலை இழந்திருப்பீங்க, இல்லை பிஸ்னஸ் லாஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ வேலை இழந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்கம் வராது. ஸோ இன்கம் வராது நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரலாக கடன் வாங்க ஆரம்பிப்போம். இப்போ பிஸ்னஸ் அதே மாதிரி தான், லாஸ் ஆச்சுன்னா யார்கிட்டயா ஃப்ரெண்ட்ஸில் கடன் வாங்க ஆரம்பிப்போம். ஸோ அது வாங்க ஆரம்பிக்கும் கடன் சுமையை ஏறிட்டே போகும். ஸோ இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், இப்போ நான் மாதம் என்னோட ஒரு குறிப்பிட்ட இந்த அமௌண்ட் நான் சேர்த்து வைக்கிறேன்னா, நாளைக்கு எனக்கு வேலையே போயிடுச்சானா கூட நான் அடுத்த வேலை தேடுறதுக்குள்ளே நான் வந்து நான் இப்போ சேர்த்து வச்ச பைசா வச்சு என்னோட அந்த பீரியட் டைம்னு நான் ஓட்டிடுவேன். ஸோ இன்னொரு வேலை ஏறதுக்குள்ளே எனக்கு எங்கிட்ட பைசா இருக்கணும், அதை வச்சு என்னுடைய தேவைகள்லாம் பார்த்துக்கிட்டு அது போய் இன்னொரு புது வேலைக்கு போய் ஜாயின் ஆகி திருப்பியும் நான் அந்த சம்பளத்துலேருந்து 10% இந்த இன்கம் தான் ரீஃபில் பண்ணிடுவேன். ஸோ இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் சொல்கிறான். மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும். ஸோ இப்போ பணத்தை வந்து நீங்கள் எப்படி கரெக்டாக ஹேண்டில் பண்ண கற்றுக் கொடுக்கும். ஸோ ஒழுக்கமாக நீங்கள் எப்படி செலவு பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து லைஃப்ன்றது ரொம்ப ஸ்மூத்தாக போகும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த மெத்தடில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதுக்கு அட்ரஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ வெரி மச். மிக்க நன்றி.